ஏய், என்னடா கோயில்ல தான் அவ மறைஞ்சிருப்பான்னு சொன்ன? இங்க பார்த்தா அவ ஆள் இருக்கிற மாதிரியே தெரியலையே. சரி, திருப்பி ஒரு தடவை தேடி பாப்போம். நீ இப்படி போ, நீ இப்படி போ. ஓ டேய், என்னடாச்சு? அந்த பக்கம் நல்லா பார்த்துட்டு ஆள் இல்ல. அவளுக்கு ஏதோ இன்னைக்கு நேரம் நல்லா இருக்குடா, அதான் தப்பிச்சிட்டா. வாங்கடா போலாம். அம்மா, கடவுளே, இந்த கோயில் தான் எனக்கு நல்ல பாதுகாப்பான இடம். விடியற வரைக்கும் இதை விட்டு நகரவே கூடாது. அம்மா, உன்னை வந்து பார்க்க கூட முடியாம என் மானத்துக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேம்மா. என்ன மன்னிச்சிருமா கடவுளே. என் அம்மாவுக்கு எதுவும் ஆக கூடாது. என்னம்மா இங்க வந்து படுத்திருக்க? ஒரு கேஸ் விஷயமா நைட் இந்த ஏரியாக்கு வந்தையா. 3 ரவுடி பசங்க கூட்டமா என்ன அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நைட்டு முழுக்க இங்கேயா இருந்தீங்க? ஆமா பூசாரி ஐயா. உங்களுக்கு துணையா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் வரலையா? நீங்க மட்டுமா தனியா வந்தீங்க? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுங்க ஐயா. இந்த கோயில் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியாது பூசாரி ஐயா. நீங்க ஊரை பாதுகாப்புற சேவையில இருக்கீங்க, உங்களுக்கு இந்த அம்மன் தான் பாதுகாப்பா இருந்திருக்கு. ஆமாங்க பூசாரி ஐயா, இந்த அம்மன் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. என்னதான் போலீஸா இருந்தாலும் ஒரு பொண்ண 3 பேர் கூட்டமா வந்து மடக்கனா சமாளிக்கிறது கஷ்டம்தாம்மா. பொதுவா நான் பயந்து ஓடுறவ கிடையாது. வந்தது வரட்டும்னு துணிஞ்சு நிக்கிறவதான். ஏற்கனவே ஒரு பிரச்சனையால மனசு உடைஞ்சு போயிருந்தேன் ஐயா. அந்த நேரத்துல ரவுடி பசங்க வேற வம்பு பண்ண வந்துட்டாங்க ஐயா. அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எனக்கு உடம்புலயும் தெம்பில்ல, மனசுலயும் தெம்பில்ல. ஓ சரி ஐயா, நான் அவசரமா ஒரு போன் பண்ணணும். உங்க போனை கொஞ்சம் கொடுக்கறீங்களா? அதுக்கு என்னம்மா, இந்தாங்க தாராளமா பண்ணிக்கங்கம்மா. தேங்க்ஸ் ஐயா. ஐயா, அப்படியே இந்த போனை கொஞ்சம் சார்ஜ்ல போட்டுருங்க ஐயா. சரிம்மா, போட்டு வச்சிடுறேன். ஹலோ ஹலோ தேனு, நான் மயில் பேசுறேன்டி. மயிலு, எங்கடி இருக்க? ஏன் கதையை விடுடி. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பணம் கட்டியாச்சா? பணம் எல்லாம் கட்டியாச்சு. அத்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. எப்படி தேனு அவ்வளவு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண? நான் எங்க போய் ஏற்பாடு பண்றது? ஜீவா சாருக்கு ஒரு போன் பண்ண. அவர் கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் ஆற வரைக்கும் கூடவே இருந்துட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட எதுக்கடி பணம் கேட்ட? வேற யார்கிட்டடி கேக்குறது?
500,000 கடன் கொடுக்கறதுக்கே இங்க நமக்கு யாருமே கிடையாது. போன் பண்ணி ராத்திரியில 25,000 ரூபாய் பணம் கட்டு நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பணம் வச்சிருக்கிற மகராசன் ஜீவா சார் மட்டும்தான். அதான் அவர்கிட்ட கேட்டேன். தேவனா மட்டும் நம்மள தேடுறாங்கன்னு அவர் தப்பா நினைக்க மாட்டாராடி? அப்படி எல்லாம் ரோஷம் பார்த்துட்டு இருந்தா உங்க அம்மா உசுரை காப்பாத்த முடியுமா? ஆபத்துக்கு பாவம் இல்ல, நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. ஆமா, உன் டியூட்டி முடிஞ்சதா இல்லையா? இல்லடி, நான் ஒரு சிக்கல்ல இங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மயிலு? இதெல்லாம் நேர்ல பார்த்து வெள்ள வரையா சொல்றேன். இப்போதைக்கு அம்மா குணமாகி வீட்டுக்கு போனதே சந்தோஷம்டி. நீ போன வை. சொல்லு மயிலு. அக்கா, ஏன் அழுகுற? அம்மாவுக்கு முடியலன்னு தானே போன, அவங்களுக்கு ஏதாவது? இல்லக்கா, அம்மாக்கு இப்ப பரவாயில்ல. நான் தான் இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? நேத்து ராத்திரி சார் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறாருன்னு நினைச்சேன். நீங்க போன் பண்ணப்பவும் நான் அதானே சொன்னேன். ஆனா அவரு என்ன ஏமாத்திட்டாருக்கா. உனக்கு நாளைக்கு காலையில ஒரு டைம் தரேன். அந்த பணத்தை கண்டுபிடிச்சி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு ரிப்போர்ட்டோட ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பாக்குற. நான் சொன்னது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல நீ இருக்கிறது இதுதான் கடைசி நாள் எழுதி வச்சுக்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நான் பாடியை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன்க்கா. அத பத்தி எந்த தகவலும் இப்ப வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. அதான் உங்களுக்கு போன் பண்ண. நீ இப்ப சொல்ற பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சு இந்நேரத்துக்கு ரிப்போர்ட் நம்ம ஸ்டேஷனுக்கே வந்திருக்கு. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நீ எங்கேயோ சார்ஜ் போட போயிருந்தல்ல, அப்போதான் ஆம்புலன்ஸ் வந்து பாடியை எடுத்துட்டு போயிருக்கும் போல. நீ ஸ்பாட்ல இல்லைங்கிறதால உனக்கு தெரியல. அத சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் சார் உன்கிட்ட பாடியை காணோன்னு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாக்கா? பாடி நிஜமாவே கிடைச்சிருச்சா? ஆமா மயிலு, அதான் ரிப்போர்ட் வந்திருக்கும் நான் தான் சொல்றேன்ல. ஆம்புலன்ஸ் டிரைவர் என் அண்ணனோட ஃப்ரெண்டு. அவர் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை எதிர்ச்சியா சொல்லிருப்பாரு போல இருக்கு. அண்ணன் மூலமா தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. சார் உன்கிட்ட டிராமா ஆடிட்டு இருக்காரு. ராத்திரி முழுக்க நீ பணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இனிமே நீ எங்கேயும் அலைய வேண்டாம். ஒழுங்கா அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போ. ஐபிஎஸ் வாய்க்கிறிய பேச தெரியுது இல்ல, அதுக்கான தகுதி உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஒரு கான்ஸ்டபிளா இருக்கவே உனக்கு லாக்கி இல்லனா ஐபிஎஸ் என்ன கிடைக்க போற?
போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சார். என்ன புதுமணி? நேத்து நைட்டு டியூட்டியில கலக்கிட்டியாமா? அப்புறம் குணத்தை தொலைத்த போலீஸ்னு உனக்கு பட்டம் எல்லாம் கொடுக்க போறாங்களாமா? புதுமணி, எங்க கிட்ட இருந்து கிரிமினல்ஸ் தான் தப்பிச்சு போயிருக்கிறாங்க. ஆனா உன்கிட்ட இருந்து போனமே தப்பிச்சு போயிருக்குத. உண்மையிலேயே நீ வேற 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 லெவல். அப்புறம் இதுக்காகவே உனக்கு கவர்மெண்ட்ல 3 ப்ரமோஷன் ஒன்னா கொடுக்க போறாங்களாமா? என்ன மயிலு, பணம் கிடைச்சதா? போஸ்ட்மார்டம் பண்ணிட்டியா? ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டியா? புதமணி, ஐயா கேக்குறாரல்ல, பதில் சொல்லு. ஆமா, பணம் கிடைச்சதா இல்லையா? என்ன பரமரே முழிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்தா எதுவுமே நடக்கலன்னு தெரியுதே. சரி மயில, திரும்பவும் பணத்தை தேட அனுப்பிச்சிடலாமா இல்ல மெமோ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? ஆண்டவரே, எங்க எல்லாருடைய தலையெழுத்தையும் மாத்தி எழுதுறது நீங்க தானே. டக்குனு நீங்களே முடிவு பண்ணி பேனா எடுத்து எழுதுங்க. பாடி கிடைச்சு போஸ்ட்மார்டமும் முடிஞ்ச ரிப்போர்ட்டும் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும் சார். பாரா, எல்லாமே தெரிஞ்சுதான் ஸ்டேஷனுக்கு வந்தியோ? போனத்தை நீ கண்காணிக்கல, அதுவும் மேல இறக்கப்பட்டு அதுவா ஒரு ஆட்டோ புடிச்சு அதுவாவே மாற்று வரைக்கும் போய் அதுவாவே ஒரு டாக்டர் தேடி புடிச்சு அதுவாவே போஸ்ட்மார்டம் பண்ணி அதுவாவே ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்ததோ? ஆமாங்க ஆண்டவரே, அது டெட் பாடி இல்ல, குட் பாடி. ஆமா, ஸ்டேஷனுக்குள்ள நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? பொறுப்பா போன போட்டு உனக்கு தகவல் கொடுத்தது யாரு? ஆண்டவரே, நம்ம சேசல் இருக்கிற மகளிர் அணி இருக்காங்கல்ல, அவங்கதான் இதை செஞ்சிருப்பாங்க. நான் மயிலுக்கு போன் பண்ணி பேசினது நீங்க பாத்தீங்களா சார்? சும்மா நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கங்க. ஹலோ, அவரு பொதுவா தானே சொன்னாரு, நீங்க ஏன் குதிக்கிறீங்க? எங்க அப்பன் புதிருக்குள்ள இல்லன்னு நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. நான் மயிலுக்கு போன் பண்ணல சார். அப்படியே போன் பண்ணியிருந்தாலும் அதுல எந்த தப்பும் இல்ல. இவ விஷயத்துல நீங்க தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லாம ராத்திரி முழுக்க தன்னந்தனியா அலைய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா சார்? இல்லையே மேடம், எனக்கு இந்த மனசாட்சி மன்சூர் அலிகான் இதெல்லாம் கிடையாது. என் அகராதியில இல்லாத வார்த்தைகளை சொல்லி என்னை டென்ஷன் பண்ண கூடாது. அப்புறம் இது எனக்கும் மயிலுக்குமான விஷயம், நாங்க பேசி தீர்த்துக்குவோம். ஹையர் ஆபீசரோட விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டு மூக்கறுபடாதீங்க, ஜாக்கிரதை. சார், ஏன் சார் இப்படி செஞ்சீங்க? என்ன பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு வேற வழியே கிடைக்கலையா சார்? என் அம்மா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, அவங்களை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே சார். மயிலு, நம்ம டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப சகஜம். நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க செத்தா கூட அந்த இழவுக்கு நம்மளால போக முடியாது. அப்பதான் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான வேலை வரும். எம்எல்ஏ வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லை, மந்திரி வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வரணும்னு
மறுப்பெல்லாம் சொல்ல முடியாது, போய் தான் ஆகணும். ஏன் உங்க அப்பனே செத்தா கூட டியூட்டி தான் பார்க்கணும். ஆண்டவரே, அந்த கன்றாவிக்கு தான் 2-3 நாள் எனக்கு ப்ரமோஷன் வந்தது. நான் வேண்டாம் தூக்கி போட்டு ஊர் இருக்கிறேன்ல. தபார், நான் நேத்தே உனக்கு சொன்ன கல்யாணம் கர்மாதியை விட உன்னோட டியூட்டி தான் ரொம்ப முக்கியம்னு. கவர்மெண்ட்ல வேலை செய்யற பியூன் கூட தன்னை கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்லிக்குவோம். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கமிஷனரே ஆனாலும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். நானும் கடமை தவறி நடந்துக்கிறவன் இல்ல சார். ஆனா நேத்து நடந்த கதையை இப்ப ஏன் பேசிட்டு இருக்க? பாடிக்கு காவலா இருக்கணும் தான் உன்ன அங்க இருக்க சொன்னேன். உன்னால ஒரு பணத்தை கூட பாதுகாக்க துப்பு இல்ல. அங்க ஆம்புலன்ஸ் வந்து அந்த பாடி ஏத்திட்டு போனது கூட உனக்கு தெரியல. டியூட்டியை ஒழுங்கா பார்க்காதவன் மேல நான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். பாவம்னு விட்டா பழி வாங்கணுங்கிற. போனா போகுது, நீ இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். மரியாதையா போய் டியூட்டியை பாரு. மணிமேகலை. எஸ் சார். அம்மா, இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி போடுற டேப்லெட். அதான் இப்பவே போட்டு. என்ன கையில வெச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? அது இல்லம்மா, உனக்கு ஏதாவது நான் ஆயிருந்தா எங்க நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சேன். அதான் எல்லாரும் வளர்ந்து ஆளாயிட்டீங்களே. இனிமே நான் இருக்கணும்னு என்ன இருக்கு? நீங்களே எல்லாம் பாத்துக்க வேண்டியதுதான். அம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். உங்களை விட்டு போகணும்னு எனக்கு என்ன ஆசையா? உனக்கும் மயிலுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு கண்ணை மூடுறதுதான் நான் பெருமையா நினைக்கிறேன். ஏன் தலையில என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே. அம்மா, உன் நல்ல மனசுக்கு நல்லதுதாம்மா நடக்கும். எங்க நல்லது நடக்குது? ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு ஆரம்பிச்சிடுது. பண விஷயத்துல நம்மள ஏமாத்தின அந்த இன்ஸ்பெக்டர் தானே நம்ம மயிலுக்கு மேலதிகாரியா இருக்காரு. இப்ப என் கவலை எல்லாம் அவளை பத்தி தான். அம்மா, மயிலு, அம்மா, மயிலு. இது பாரு, அழாதம்மா. அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். ஏன் அழற? திரும்பவும் உனக்கு உடம்பு முடியலன்னு அக்கா எனக்கு போன் பண்ணுச்சுமா. எனக்கு உசிரே போன மாதிரி ஆயிடுச்சுமா. உடனே கிளம்பி வந்து உன்னை பார்க்கணும், உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு தான் நான் துடிச்சேம்மா. ஆனா நைட் டியூட்டி போட்டுட்டதுனால என்னால நகர கூட முடியலம்மா. என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. இது பாரு, எதுக்கு மன்னிப்பெல்லாம்? உன் வேலை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு உறுத்தலா இருக்குமா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு தெரிஞ்சும் உன் கூட இருக்க முடியலன்றப்ப எனக்கு என் மேல கோவமா வருதுமா. ஏய், நடிக்காதடி. எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணி கூப்பிட்டேன். அம்மா மேல உனக்கு நிஜமாவே அக்கறையும் பாசமா இருந்திருந்தா நீ கண்டிப்பா கிளம்பி வந்திருப்ப.